Hello dear students. So 12th standard mathematics chapter 2 complex number exercise 2.4 ல இருக்கு சமதா பாருங்க. Write the following in the rectangular form. So rectangular form அப்படினா நமக்கு தெரியும் a plus ib. So அந்த ஃபார்மேட் தான் இத நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. 10 minus 5i by 6 plus 2i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு நமக்கு இமேஜினரி பார்ட் வந்திருக்கு. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா கண்டிப்பா டினாமினேட்டர்ல என்ன வரக்கூடாது? எஸ் டெஃபினட்டா வந்து i. ஓகேவா? which means of imaginary part வரக்கூடாது. சோ அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். சோ இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே எழுதிக்கலாம் ஒன் டைம் வாங்க. क्वेश्चन எடுத்து எழுதிக்கோங்க and then இத ஒன் டைம் எழுதிக்கலாம். 10 minus 5i by 6 plus 2i அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க சோ இந்த டினாமினேட்டர்ல i வரக்கூடாது அப்படின்றதுக்காக கான்ஜுகேட் எடுக்க போறோம். சோ அப்ப கான்ஜுகேட் எடுக்கிறதுனா உங்களுக்கு கிளியரா தெரியும் இமேஜினரி பார்ட்டோட சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் கான்ஜுகேட் எடுக்கிறது. சோ அப்போ இமேஜினரி கூட சைன் சேஞ்ச் பண்ணா என்ன வரும் 6 plus 2i 6 minus 2i வரும். சோ அதுல நாம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்ப 6 minus 2i ஆல மல்டிபிள் பண்ணி 6 minus 2i ஆல டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுல எதுவும் கஷ்டம் இல்ல. எஸ் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? சிம்பிளிஃபிகேஷன் தான். சோ அப்போ 10 எடுத்துட்டு வந்து இது ரெண்டு தடவை என்ன பண்ண போறோம்? நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 10 6 are 60. Then 10 2s are first of all என்ன சைன் என்றது மறக்காம போட்டுங்க. 10 2s are minus 20i. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? Again 5 6 are 30. என்ன 30 minus 30i மிஸ் பண்ணாம போட்டுருங்க. 5 2s are 10. என்ன 10 plus 10. 5 2s are 10i into i square. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா தப்பு வராது. ஓகேங்களா? எஸ் டிவைடட் பை a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு. சோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் a square minus b square. இங்க யார் a 6 தான் வந்து a. யாரு b 2i தான் வந்து b. ஓகேங்களா? எஸ் சோ அகைன் இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸ்கொயர். சோ அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 60 ஒரே ஒரு 60 தான் இருக்கு. அதனால அத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். minus 20i minus 30i minus 50i. அகைன் i ஸ்கொயர் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். i ஸ்கொயர் வந்துச்சு அப்படினாலே முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் சார்? பிகாஸ் i ஸ்கொயருக்கு -1. i ஸ்கொயர் வந்து முன்னாடி வந்து சைனை சேஞ்ச் பண்ணிக்கோ அவ்வளவுதான். சோ அப்போ -10 அப்படினா அது மாறிடும். okay then 6 square 36 and then 2 square 4 i square -1. so இங்க பிளஸ் இருக்கு. அப்ப சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். again 60 minus 10 50 minus இங்க என்ன இருக்கு 50i divided by 36 minus 4 40 i இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. சோ இது ரெண்டுத்துல 50 காமனா இருக்கு. வெளிய எடுத்துடலாம் காமனா. 50 divided by 40 காமனா என்ன பண்ணிட்டோம் சார்? 50 வெளிய எடுத்துறோம். அப்ப 50 எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். மைனஸ் இங்க என்ன இருக்கும்? i இருக்கு. மைனஸ் i. then இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 divided by 4 into 1 minus i அப்படின்னு கிடைக்கும். சோ அப்படியே எழுதிடலாம். which means நான் எழுதிடுவாங்க 5 by 4 1 minus i. இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இதை 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். என்ன சார் வரும்? 5 by 4 minus 5 by 4 i அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். கண்டிப்பா சூப்பரா புரிஞ்சிருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன். உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சூப்பரான ஒரு விஷயம் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். பை பை.